உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு வியூஸ் போகல. ஏன் தெரியுமா? அது உங்களுடைய கண்டென்ட் இல்லை, உங்களுடைய டைட்டில் இல்லை, உங்களுடைய தம்ப்நெயில் இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் போடக்கூடிய டேக்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவீங்கள்ல, இப்போ சப்போஸ் ஹவு டு ப்ளே செஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கீவேர்டுங்க. இப்போ ஹவு டு ப்ளே செஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு கீவேர்டுங்க. இந்த மாதிரி வியூவர்ஸ் ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸ் போட்டு ஒவ்வொரு வீடியோவையும் தேடுவாங்க. இப்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய டேக்ஸில் நீங்கள் போடணுங்க. இப்போ மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். இது என்னுடைய கிளைண்ட்டுடைய சேனல், ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சேனல். இவங்களுடைய சேனலுக்கு பாருங்கள் 1 lakh வியூஸ், 4 lakh வியூஸ், 2 lakh வியூஸ், 8 lakh வியூஸ் இப்படிலாம் போயிருக்கு இல்லையா? இதில் நாங்கள் ஹெவிலி சர்ச் ஓரியன்ட் டேக்ஸாக போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சேனலுக்கு வீடியோ போடுறதுக்கெலாம் 1 lakh 2 lakhன்னு வர வைக்கணும் அப்படின்னா ஹெவிலி சர்ச் பேஸ்டாக டேக்ஸ் போடணும். அது எப்படின்னா, முதல்ல ஒரு மெயின் டேக்ஸாக ஒரு 15 டேக் போடுங்க. அதாவது இப்போ ஹவு டு ப்ளே செஸ் அப்படின்னா அது சம்மந்தமாகவே ஒரு 15 டேக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ்டு டேக்ஸ், அதாவது செஸ்ஸுக்கும் இந்த கேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது செஸ் ரிலேட்டடாக தேடுவாங்க இல்லையா, செஸ்ஸும் இருக்கும், வேறு ஒரு கேம் ரிலேட்டடாகவும் தேடுவாங்க இல்லையா, இல்லை செஸ்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ரிலேட்டடாக தேடுவாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் போடுங்க. மூணாவது என்னென்னா ஒரு ரேண்டமான ஒரு டேக். அப்புறம் அதாவது அந்த செஸ்ஸில் ஃபேமஸான ஒரு ஆளுடைய பேர், இல்லை வேறு சேனலுடைய நேம், இது மாதிரிலாம் போடுங்க. உங்களுடைய வீடியோவும் சர்ச் இன்ஜினில் வரும், எவர்கிரீன் கண்டென்ட்டாக மாறும். அதாவது யாராவது ஹவு டு ப்ளே செஸ்ன்னு தேடுறாங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு என்னால் 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மேலே இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய சேனல் போங்க. ராஜ வித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள்.